இஸ்ரேல்ல பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல திடீர்னு ஒரு நபர் துப்பாக்கி எடுத்து சரமாரியா சுட ஆரம்பிச்சிருக்காங்க. இனிஷியல் ரிப்போர்ட் படி 5 நபர் உயிரிழந்துட்டாங்க. பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்திகள் வருது. அதாவது இஸ்ரேலுக்குள்ள அப்படிங்கிறதுனால இது ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா இதே அமெரிக்காவோட கம்பேர் பண்ணீங்கன்னா சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கன் கல்ச்சர் அப்படிங்கிறது அமெரிக்கால அதிகப்படியா இருக்கு. அதிகமா தாக்குதல் நடந்திருக்குன்னு ட்ரம்ப் அவர்கள் கூட ஒரு ட்ரூத்ல போஸ்ட் போட்டிருந்தாரு. அதாவது துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. சமீபத்தில கூட வந்து பார்த்தீங்கன்னா, மெட்ரோல வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டுருக்கும்போது கத்தி எடுத்து உக்ரைனோட ரெஃப்யூஜிய வந்து பார்த்தீங்கன்னா குத்துவாங்க. இது போல வீடியோ பதிவுகள்லாம் ஷேர் ஆயிருந்தது. அமெரிக்கால. ஸோ அதுபோல ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நடந்திருக்கு. ஆனா இஸ்ரேல் இப்போ பதட்டமான சூழ்நிலை. அதனால ஹமாஸ் பண்ணிட்டாங்கல்ல, தீவிரவாத தாக்குதல். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க? அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ இதுபோல மக்கள வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுருக்காங்க. மக்கள் மேல தாக்குதல் பண்றதுங்கிறது தப்பு தான். ஆனா இது யார் செய்றாங்க? அப்படிங்கிற கேள்விகள் இன்னொன்னு இருக்கு. இனிஷியலா 5 நபர்கள் இறந்திருக்காங்க. இது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஆனா, இது போல ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டதுனால, இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு போயி, அவரு தரப்பு வாதங்கள வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஜட்ஜ் அவர்கள் கேட்கும்போது கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய நாள் அது. இப்போன்னு பார்த்து இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுனால, ஜட்ஜ் என்ன பண்ணிக்கிறாரு, ஒத்தி வச்சுக்கிறாரு. சரி இன்னைக்கு வேண்டாம். சூழ்நிலை சரியில்ல நம்ம நாட்ல. ஸோ அதனால ஒத்தி வச்சிடலாம் அப்படிங்கிற தயவு செஞ்சு அந்த ஆள கூப்பிடாம இருந்திருந்தா பாவம் 5 பேர் சாகாம இருந்திருப்பாங்க இல்லையா இஸ்ரேல்ல. அப்படிங்கிறது போல இருக்கு. இல்ல ஹமாஸ்க்கு வந்து அழுத்தங்கள் குடுக்கறனால ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டாங்களா அப்படின்னு போல இருக்கு. அது எப்படி வருது? அது எப்படி துப்பாக்கி இங்க இருக்கிறவங்களுக்கு வருது அப்படிங்கிற போல கேள்வி வருது. பதட்டமான சூழ்நிலை எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. எது எப்படியோ இது போல விஷயங்கள் வருது. அதுவும் இந்த டீ கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தான் ஏதோ பிளான் பண்ணி செஞ்சுட்டாரு. இந்த கோர்ட் கேஸ்லருந்து தப்பிக்கிறதுக்காக. ஏன்னா இதுக்கு முன்னாடி இப்படிதான். ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவ வாய்தா வாங்கி குடுத்தாரு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் வாய்தா வாங்கி குடுத்துக்கிறாங்க நெத்தன்யாகு அவர்களுக்கு. இனி யார் யாரெல்லாம் வந்து வாய்தா வாங்கி தர போறாங்கன்னு தெரியல. அவர் எப்பதான் கோர்ட்டுக்கு போவாரு, எப்பதான் பதில் சொல்வாரு. 2070 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே இழுத்துட்டு இருப்பாங்களா? அப்படிங்கிற மாரி கேள்விகள், அச்சங்கள்லாம் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தரலாம். இஸ்ரேல்ல இது போல ஒரு விஷயம் நடந்துருச்சு. வருந்தத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். ஆனா, இதே இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இதே பெஞ்சமின் நெத்தன்யாகுகள் அ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர். இவரு தரப்புலருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தீவிரவாத தாக்குதல். அதாவது ஒரு தாக்குதல் இஸ்ரேல் காசா மேல பண்ணிக்கிறாங்க. 50 டெரர் டவர்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். ஒரு நாளுக்கு ஒண்ணு அப்படிங்கிறது போல தொடர்ந்து அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹைட்டா இருக்கக்கூடிய பில்டிங்ஸ ஒரு குண்ட போட்டு அப்படியே துவம்சம் பண்ற மாரியான வீடியோ தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. கண் கொண்டு பார்க்க முடியல. அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு சாப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கான மோசமான விஷயங்கள் காசால நடந்துகிட்டு இருக்கு. ஸோ, இது போல டெரர் அட்டாக்ஸ் இல்ல. டெரர் பில்டிங்ஸ் மேல டெரர் பில்டிங்ஸ் மேல அட்டாக்ஸ். இப்படிதான் சொல்லணும் இல்லையா? ஸோ, இது போல வந்து பார்த்தீங்கன்னா, தாக்குதல் நடந்திருக்கு. தாக்குதல் தொடர்ந்து இது இஸ்ரேல் காசா மேல பண்றது தான். இதுல என்னன்னா, இந்த ஃப்ரீடம் ஃப்ளோட்டில ஷிப் இருக்கு இல்லையா? அந்த ஷிப் அதாவது உதவி பொருட்கள் மனிதாபிமான அடிப்படையில மத்த நாடுகள் இந்த மெடிட்டரேனியன் சி கடலோர பகுதிகள், துனிசியா இந்த பகுதியிலிருந்து அங்க இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு என்ஜிஓல சேர்ந்து காசாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு உதவி பொருட்கள் கொண்டு போய் குடுக்கலாம் காசால அப்படிங்கிறது போல படகு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலேயே ட்ரோன் தாக்குதல் நடந்திருக்கு. ஐடிஎஃப் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களோட ட்ரோன் தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா, செஞ்சிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் உறுதியாகுது அப்படின்னா, மிக பெரும் அளவுல அழுத்தங்கள் வரும் அப்படிங்கிற மாற்று கருத்துல ஸ்பெயின் வேற வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இஸ்ரேல் மேல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க தடை போடப் போறோம். ஆர்ம்ஸ் எம்பார்கோ போடப் போறோம்னு பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பல நாடுகளுடைய இஸ்ரேல் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா யூரோப்பியன் யூனியன் கூட வர ஆரம்பிச்சிரும். அது இந்த ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகள், அரபு உலக நாடுகள் எல்லாத்துக்கூடயுமே மிக பெருமளவுல உரண்டி இழுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல அட் த சேம் டைம் இஸ்ரேல் சிரியாக்குள்ள பல இடங்களையும் தாக்குது. அதுவும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம்ஸ் பகுதியில முன்னாள் ஏர் பேஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஹோம்ஸ் சிட்டியோட தெற்கு புறநகரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய ஏர் பேஸ் மேல அட்டாக். பயங்கரமான அட்டாக் நடந்திருக்கு. அதுக்கான வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கடுத்து லட்டாக்கியா, ஹோம்ஸ் இது போல பகுதிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அட்டாக் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது பல்மேரா பகுதி. இந்த பல்மேராலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வேக்னார ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த செய்திகள்லாம் ட்ராக் பண்ணீங்க. அத பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு தெரியும். பல்மேரா எவ்வளோ மிக முக்கியமான ஒரு பகுதி. எவ்வளவு பேட்டில்ஸ் நடந்திருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு மீட்டெடுத்திருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்துல இருந்தது. இப்பலாம் முழுசா போயிருச்சு. பட் இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்டாக் தொடர்ந்து இஸ்ரேல் பண்றதுனால,
இதுக்கு பின்னாடி பல கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இஸ்ரேல் இன்னுமே சேஃப் இல்லையோ? அப்படிங்கிறது போல. ஸோ இஸ்ரேல் வந்து பார்த்தீங்கன்னா, காசால அட்டாக், சிரியால அட்டாக், காசால எல்லா பில்டிங்ஸையும் அடிச்சிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்குள்ளேயே ஒரு தீவிரவாத தாக்குதல். ஸோ இதே போல ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, துருக்கியிலேயே நடந்தது. 16 வயசுல இருக்கக்கூடிய ஒரு நபர் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து, துருக்கிய சொல்லக்கூடாது. துருக்கியேல வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சுட ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால 2 நபர்கள் இறந்திருக்காங்க. 6 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த 16 வயசு இருக்கக்கூடிய அந்த நபரை நியூட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அதான் அந்த நபரையே திருப்பி தாக்கியிருக்கிறாங்க. ஸோ மிடில் ஈஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, பதட்டமான சூழ்நிலைக்குள்ள என்டர் ஆயிட்டு இருக்கு. துருக்கியில வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்சி கவிழ்ப்புக்கான புரொட்டஸ்ட் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் ஈரானுக்கு வந்துட்டு ஐஏஏ சீஃப் வந்து பார்த்தீங்கன்னா, நேரடியா அராச்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மீட் பண்ணி பேசுறதுக்கான ஒரு விஷயம் போயிருக்கு. டைரக்ட்டா நெகோசியேஷன் நடக்க போகுது. ஸோ இதோட முடிவுகள் என்ன இருக்க போகுது ஏதுங்கிறத அடுத்தடுத்த பதிவுல வந்துச்சுன்னா பார்க்கலாம். ஸோ அந்த கோஆப்பரேஷனுக்கான நெகோசியேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன டெர்ம்ஸ் ஈரான் வைக்க போறாங்க? அதுக்கு ஐஏஏ ஒத்துக்குவாங்களா? இல்ல ஐஏஏ இதுலயும் வேற ஏதாவது குளறுபடிகள் செய்வாங்களா? ஏன்னா ஐஏஏ மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஷூல அங்கேயும் இங்கேயும் கேமரா வச்சுட்டு போயி இருக்கக்கூடிய எல்லா உளவு தகவல்களையும் எடுத்து இஸ்ரேலுக்கு மத்த நாடுகளுக்கு குடுத்துடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஸோ அதனால தான் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்றாங்க. எங்க நாட்டுக்குள்ள இருக்கிறத நாங்க பத்திரமா பார்த்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க சித்த. அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். ஏன்னா இப்ப நடந்த தாக்குதலோட லொகேஷன் இதெல்லாம் துல்லியமா அமெரிக்கா கிடைச்சிருக்குன்னா, எங்க தாக்கலாம், என்ன எங்க கிடைச்சிருக்குன்னா, ஸோ இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, மேபி இருக்கலாமா? ஐஏஏ தானா? அப்படிங்கிற சந்தேகங்கள் வலுவடைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த காரணத்தினால இது வந்து பண்ண மாட்டோம் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு பேச்சுவார்த்தை போயிருக்கு. இது ஒரு சுமூகமான முடிவு போல தெரியுது. இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இதே ஆப்பிரிக்கால எத்தியோப்பியா டேம ஓப்பன் பண்ணிட்டாங்க. மிக பெரும் அளவுல செலப்ரேஷன் போயிட்டு இருக்கு. கிராண்ட் எத்தியோப்பியன் ரினேசான்ஸ் டேம். ஸோ இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிறதுக்கு எஜிப்ட் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபண்டிங் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, சீனா எத்தியோப்பியாவுக்கு ஃபண்டிங் பண்ணி இந்த டேம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த நைல் நதியே வந்து பார்த்தீங்கன்னா, வற்றி போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இந்த ஒரு டேம் ஓப்பன் பண்ணதுனால. ஸோ கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, முழுவதும் எத்தியோப்பியாவுக்கு இருக்கு. ஏன் எத்தியோப்பியா அத செய்யணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? சூடான். இந்த சூடான்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, யுத்த பூமி அது ஒரு ரத்த பூமி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, யுத்த களம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த இதுலேருந்து தப்பிக்கணும் எத்தியோப்பியா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னா, கண்ட்ரோல் பண்ணாதானே நாளைக்கு சூடான் தரப்புலேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கா? ஸோ அதனால ஒரு கீ ஃபேக்டர் எடுத்துக்கிறாங்களா? இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் இருக்கு. இல்ல இது ஒரு விஷயம். ஸோ ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எத்தியோப்பியால போயிருக்கு. இதுக்கு அங்க இருக்கக்கூடிய நாடுகளோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்த ஈரோப்ல வந்துட்டோம் அப்படின்னா, இந்த ரஷ்யாக்குள்ள அதுவும் குறிப்பா இந்த ரஷ்யால வந்து பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான சேர்ந்தவங்க பலரும் இருக்காங்க. அது இந்த ஸ்டாரோபோல் பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, அசர்பைஜான சேர்ந்தவங்க திருப்பி ஒரு சிட்டிசன் அசர்பைஜான் சிட்டிசன ரஷ்ய தரப்பு வந்து டீடெயின் பண்ணிக்கிறாங்க. இதுக்கான காரணம் சபட்டாஜ் ஆக்டிவிட்டீஸ்க்கு உதவுறாங்க. ம். அந்நிய நாடுகளோட சபட்டாஜ் குரூப்ஸ்க்கு இவங்க ஆர்கனைசர்ஸா இருக்காங்க. வேணுங்கிற உதவிகள் செய்யறது, இது போல விஷயங்கள் செஞ்சுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல துல்லியமா தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப அந்த அசர்பைஜான நபர வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. அடுத்து இதே ஈரோப்ல இன்னொரு அசம்பாவிதம் என்ன அப்படின்னா, மால்டா ஃபிளாக். இந்த மால்டாங்கிறது ஒரு சின்ன தீவு தான். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. வால்பேப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இது. இதுக்கு பின்னாடி கூட ஒரு ஃபேமஸா ஒரு கதை கூட இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ள போ வேணாம். பட் மெயினான விஷயத்துக்கு வரும். ஸோ இந்த மால்டா ஃபிளாக் இருக்கக்கூடிய ஒரு கப்பல், அ எஸ்தோனியா இருக்கிறாங்க இல்லையா? அந்த போர்ட்ல போய் டாக் ஆகணும். ஆனா அங்க போய் கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ அந்த போர்ட்ல போய் கிராஷ் ஆனதுனால, போர்ட் ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தடைபட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறமா 3 மணி நேரத்துக்கு மேல போராடி, அது திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைனுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. அந்த நேவல் ட்ராக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கப்பல் வேகமா போய் போர்ட்ல வந்து மோதி இருந்திருக்குது. ஸோ எந்த அளவுக்கு சேதம் இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம். அடுத்து பிரான்ஸ் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா, பிரான்ஸ்ல திரும்பவும் ஆட்சி கவிழ்ப்பு. ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னா, மெஜாரிட்டி இல்ல, ஸ்திரத்தன்மை இல்ல ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு. இப்ப மெஜாரிட்டி இல்லனாலே யாரும் வந்து உட்கார்ந்து எந்த ஒரு ஆட்சியும் பண்ண முடியாது. இப்ப திரும்பி பிரான்ஸோட பிரைம் மினிஸ்டர் அ பயரோ அவர்கள் பேர் கொஞ்சம் கட்டாகல. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் வோட்ல வந்து பார்த்தீங்கன்னா தோத்துட்டாரு. ஸோ அதனால நேஷனல் அசெம்பிளில வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்றதுக்கான ஒரு நேரம் வரப்போது. இதே கன்டின்யூ ஆகுது அப்படின்னா, மேபி ஆட்சி கவிழ்ப்பு வந்துருமா? அதிபரையும் வந்து பார்த்தீங்கன்னா, கலைச்சிட்டு வேற ஏதாவது செய்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. மேக்ரான் அவர்களுக்கு ஒண்ணும் பெருமளவுல சப்போர்ட் இருக்கிற மாரி தெரியல. அதுவும் நாளுக்கு நாள் டிகிரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்ல. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தரலாம். அடுத்தது ஆப்பிரிக்கால இன்னொரு ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இந்த ஜேஎன்ஐஎம் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா,
மாலையில மிக முக்கியமான ஒரு பேஸ், ஆர்மி பேஸ வந்து பார்த்தா நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டோம். அப்படிங்கும்போது திபி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. ஸோ, அத நாங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டோம் அப்படிங்கிற வீடியோ பதிவுகள விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப மாலியோட ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, நாங்க ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன், லார்ஜ் ஸ்கேல் அஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுக்க போறோம். இந்த தீவிரவாத அமைப்பு ஜேஎன்ஐஎம் இருக்காங்க இல்லையா? ஸோ, அந்த பிளாக் எல்லாம் போட்டிருக்காங்க கேஇஸ் பகுதியில. ஸோ, அங்கலாம் நாங்க ஒரு ஆப்பரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறதெல்லாம் அங்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, ஆப்பிரிக்கால அதுவும் குறிப்பா இந்த சஹேல் ரீஜியன்ல மிக பெருமளவுல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது ஸ்பில் ஓவர் ஆயிட்டு இருக்கு. ஸோ அத எப்படி கண்ட்ரோல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது பார்த்தோன்னா, இதெல்லாம் மிக பெருமளவுல சிக்கலாயிரும். அடுத்தது அதே போல இந்த ஆட்சி கவிழ்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா வர ஆரம்பிச்சுருச்சு. நேபாள் நம்மகிட்ட நேபாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான மாபெரும் புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஆளுகின்ற அரசாங்கம் ஊழல். அவங்க நடத்தக்கூடிய ஆட்சி அதிகாரம் விதம் எதுவுமே பிடிக்காம, அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் பயங்கரமா புரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஜென்ஜி புரொட்டஸ்ட் அப்படிங்கறத சொல்றாங்க. கரப்ஷனுக்கு எகெயின்ஸ்டா 2வது சோசியல் மீடியால பேன் பண்ணிட்டாங்க. எப்படி ஒத்துக்குவாங்க பசங்க? ஸோ அதனால பயங்கரமா புரொட்டஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த புரொட்டஸ்ட்டோட விளைவினால 14 நபர்கள் இறந்திருக்காங்க. மேபி ஆட்சி கவிழ்ப்பு நடக்குமா? அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்தடுத்த பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள், இந்த உலகம் ஃபுல்லா நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்திருப்போம். ரஷ்யா, ஈரோப்பு, மிடில் ஈஸ்ட் ஸோ இந்த பகுதியில் நடக்கலாம் பார்த்திருப்போம். அது கூடவே வெனிசுவேலா அடுத்த பதிவுல பார்க்கலாம். அதுல வந்து நீங்க ஒரு கேள்வியும் கேட்டிருந்தீங்க நேவியல் பிளாக்கெட் பத்தி. ஸோ எல்லாம் அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த பதிவுல ஓரளவுக்கு தகவல்கள் பார்த்திருப்போம். இந்த பதிவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்டே சேஃப். பை.